ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு டைம் வித் செல்லி சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வர. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்து சின்ன கேம்லாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிராணி சாப்டருக்கு தான் விளையாட போகிறோம். இத்தனை வருஷம் இத்தனை வாரமாக நான் வீடியோ கிட்டத்தட்ட 3 வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3 வீக்ஸ் 2 or 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. இத்தனை நாளாக நான் வீடியோ போடல. எனக்கே ஒரு கில்ட்டு ஃபீலிங் வந்துடுச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மிட்டம் ஆரம்பிக்க போகுது. ஓகேவா, தேர்ட் மிட்டம் ஆரம்பிக்க போகுது. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே வந்து முடிய போகுது. லைக் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லலாமா. ஏன்னா வந்து நம்மளுக்கும் வயசாகிட்டே போகுது. ஆமாம், ரொம்ப வயசாகிடுச்சு இல்லை. அதனால் வந்து ரொம்ப நாளாக நான் வீடியோ போடலை. அதுவும் இல்லாமல் வந்து எங்களுக்கு யூனிட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்களா, அதுங்காட்டிக்கு என்னால் வீடியோ போட முடியல. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். இந்த வீடியோ நான் வந்து ப்ராக்டிஸ் மோடில் தான் விளையாண்டுருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு வேணும்னா நான் ஈஸி மோட் விளையாடுறேன். ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு எந்த சப்ஸ்கிரைபர்ஸுமே வரல. ஜஸ்ட் வந்து 35 தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து 25 வீடியோஸாக 21 வீடியோஸ் 22 வீடியோஸ் கண்டிப்பாக போட்டிருப்பேன். இதோட சேர்த்தா 22 இருக்குமா. ஆக்சுவலாக இதோட கேம் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு ஆக்டோபஸ் நம்மளை கடிச்சிடாதுங்கனால வந்து நம்ம இதுவாக போகிறேன். பட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் ஆஃப் பிளேயிங் திஸ். பட் வந்து இது முன்னாடி நான் விளையாண்டதில் கேம் பிளே மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். இது என்னது சாக்கடை தண்ணியாட்டு என்னமோ கர்மமாக இருக்குது. சும்மா போய் நின்று பார்த்தா அதில் வந்து தண்ணி கொடல. ஜஸ்ட் அது வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம மேலே போகலாம். ஆக்சுவலாக வந்து இதில் அந்த இந்த உள்ள ஒரு இடத்துல வந்து நம்மளை கொல்கிற மாதிரி ஒரு டப்பாக்குள்ளே வந்து பின்னாக இருக்குல்ல, அது வந்து சத்தம் போட்டால் ஈஸி மோடில் வந்து கிராண்ட்பாவும் வருவாங்க. ஈஸி மோடு மற்ற எல்லா மோட்லேயும். ப்ராக்டிஸ் மோடில் வரமாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் மோடு சூஸ் பண்ணேன் ஃபஸ்ட் டைம்னால. ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது ப்ராக்டிஸ் மோடு இந்த டைம். ரொம்ப வந்து சாரியும் நான் கேட்டுக்கிறேன் இத்தனை நாளாக நான் வீடியோ போடாததுக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இஷ்யூஸு. ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்ன்றப்ப நிறைய வந்து கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. என்ன ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு வந்து அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, லைக் அந்த நோட்டில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, ஐ கெப்ட் ஃபுட் ஃபார் யூ இன் த ஃப்ரிட்ஜ் அப்படின்னு கோ டேக் அண்ட் ஈட்டுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்து அதான் இதுக்கு வரேன் கதைக்கு. ஸோ வந்து நான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் நான் ஏன் வரலைன்னா, இத்தனை நாள் எனக்கு வந்து டெஸ்ட்டு வந்து போயிட்டு இருந்தது. எனக்கு ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இல்லையா. நான் வந்து ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா மார்க் குறைஞ்சிரும். ரொம்ப கேவலமாக எடுத்துகிட்ருக்கேன் வர மார்க்கு. 5th ரேங்க்கு முன்னாடி 5th ரேங்க்குக்கு போக மாட்டேங்குது. 5th ரேங்க்கு தாண்ட மாட்டேங்குது. லைக் 5th ரேங்க்கு முன்னாடி 4th 3rd 2nd ஃபஸ்ட்டு வர மாட்டேங்குது. போன வருஷம்லாம் 2nd ஃபஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வருஷம் ரொம்ப 5th ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 5th ரேங்க்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் இருக்குது. ஓகேங்களா. 5th ரேங்க்கே கஷ்டமாக இருக்குன்னா 1st ரேங்க் 2nd ரேங்க் எடுக்கிறவங்களாம் எப்படி படிக்கிறாங்கன்னு கேட்கலாம் நீங்கள். அதெல்லாம் யாருக்கு தெரியும். சரி, ஓகேங்களா. அப்போ வந்து செக்யூரிட்டி கீன்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும். அந்த கீயோட பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மறந்துருச்சு. நானும் எல்லா இடத்துலையும் வந்து தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, இதுதான் ஃப்ரிட்ஜா? இல்லை இது ஃப்ரிட்ஜே இல்லையா. வாங்கோ இந்த ஃபுட் ஐ கீப்ட் இந்த இது கிச்சன்னு எழுதி இருக்குது பைத்தியம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிரானியாக தான் இருக்கும் அது எழுதுனது. ஏன்னா கிராண்ட் பையன்கிட்ட வந்து சமைக்க போகிறோம். ஸோ ஃப்ரெஞ்ச் இருக்குது. ஃப்ரெஞ்ச் நம்மளுக்கு தேவையில்ல. ஒருவேளை இதான் ஃபுட்டாக இருக்குமோ, மீட். ஒருவேளை அந்த தம்பிக்கு தான் வச்சுருப்பாங்க போல். அந்த குட்டி கொஞ்சம் ஒருத்தன் கீழே இருப்பான். அவனால் தம்பின்னு கூப்பிட்றது அவமானம். அவனுக்கு நம்மளுக்கு தான் அவமானம். அவனால் ஒரு குட்டி கொஞ்சம் அவனால் தம்பின்னு கூப்பிடணுமா. ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். இது என்ன பண்ணுறது, அவ்வளோதான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பைத்தியமாட்டேன். ஓகே, செக்யூரிட்டிக்கு வந்து எங்கே யூஸ் ஆகும்னா வந்து அந்த ஒரு கேமரா வாட்ச் பண்ணுவார்ல கிழமை, மொட்டை கிழமை. இது வந்து கட்டிங் பிளேஸ் வேணும். அந்த ரூமுக்கு தான் வந்து இந்த செக்யூரிட்டிக்கு வந்து யூஸ் ஆகும். பேட்லாக் கீ ரொம்ப ஜாலி எனக்கு. ஏன்னா வந்து பேட்லாக் கீ டோர் எஸ்கேப்புக்கு ரொம்ப முக்கியமானது இங்கே தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ரூமுக்கு தான் யூஸ் ஆகும். இதில் வந்து நம்ம கேமரா கண்ட்ரோல் மாற்றிக்கலாம். என்ன கேமராலாம் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 5 கேமரா இருக்குது. டோர் ஹேண்டில் ஜாலி. இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். இன்னும் 2 பொருள் மட்டும் கிடச்சா போதும். 2 இல்லைனா 1. இதுதான் வந்து மேலே ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள். ஈஸி மோடில் உங்களுக்கு நான் டோர் எஸ்கேப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதையும் நம்ம ஒரு தடவை ஈஸி மோடில் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கிராணி சாப்டர் 3 வந்து ப்ராக்டிஸ் மோட்லேயே விளையாண்டுக்கலாம். ஒரு தடவை ஈஸி மோட்லேயே நான் உங்களுக்கு ஒரு தடவை விளையாண்டு போடுறேன். கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் நார்மல் ஹார்டு என்னால் போக முடியாதுப்பா. நார்மல் ஹார்ட் எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அங்கெல்லாம் போக முடியாது. எனக்கு ரொம்ப பயம். ஸோ ஹேண்ட் வீல் இன்னும் ஒரே ஒரு பொருள் தான். க்ரோபார் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும்.
கிராணி 1லலாம் ஹேமர் வச்சுருக்காங்க, கிராணி 2ல் கூட ஹேமர் இல்லைங்க, ரொம்ப மோசம். இந்த டோர் ஹேண்டில் போடுற இடம் மட்டும் லைட்டாக வந்து வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும், ஏன்னு தெரில. அங்கே மட்டும் லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான் போல் கிழவன். பெரிய ஈவன் நினப்புங்க அந்த சொட்டை கிழவனுக்கு. அந்த சொட்டை கிழவனே எங்கே போனான்னு தெரில, இதில் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம தான், சும்மா சொன்னால் அந்த கிழவின்னு நினைக்கிறேன். இந்த கிழவி வந்து இளம் வயதில் இருக்கும் போது நம்ம ரொம்ப அழகாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கோம் போல். இவ்வளோ கேவலமாக இருக்குது, கேவலம் முடிச்சு கிழவி நாசமாக போகிறதட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு கிழவின்னு ஃபோட்டோ ஃப்ரேமை வேறு பண்ணி வச்சுருக்கான் இந்த கிழமை. ஐயோ, எப்படி தான் இந்த கிழவன் தான் இந்த கிழவி கூட வாழ்கிறானோ தெரிலங்க. எனக்கு கிழவன் கூட ஒரு பரவாயில்லைங்க, இந்த கிழவியில் ஒரு சனி என்னட்ட பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கிழவியை. போடு, நம்மளுக்கு ரோபாரும் இங்கேயே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். பட் வந்து நம்ம இன்னும் 2-3 வேலை மட்டும் பார்க்கணும். கட்டிங் பிளேஸ் மட்டும் நம்ம இனி கண்டுபிடிக்கணும். ஆமாம், கட்டிங் பிளேஸ் நம்ம இனி கண்டுபிடிக்கல. கட்டிங் பிளேஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும், இல்லை நம்மளுக்கு வந்து செத்து போயிடுவோம் ஷாக் அடிச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து க்ரோபார் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுங்காட்டிக்கு தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன். மூச்சு மட்டும் எனக்கு பேசி. ஓகே, போடிங்க தான் கட்டிங் பிளேஸ் இருக்குது, எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எஸ்கேப் பண்ணால் மட்டும் போதும். பட் இப்போ நான் வந்து எஸ்கேப் பண்ண விரும்பலை. ஏன்னா வந்து ஒரு அன்பு ஒரு பிச்சைக்காரன் ஒரு குட்டி குஞ்சனை வந்து பார்த்துக்கிட்டு தான் நம்ம கண்டிப்பாக போக போகிறோம். எங்கடா போட்டேன் டோர் ஹேண்டில்? மறந்துட்டேங்க, எங்கே போட்டேன்? மேலே தான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். எங்கே போச்சு? என்ன மாட்டிக்கிட்டேன் கிளிச்சா? ஸோ இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேங்க. கீழே குதிச்சுட்டு திரும்பி தான் வரணும். இப்போ நம்மளுக்கு 2 வேலை. லூஸாட்ட ஆர்வக்கலர் மாதிரி அங்கே போய் நின்றுக்கிட்டேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம திரும்பி மேலே போகலாம். மேலே போயாச்சு. இப்போ வந்து திரும்பி போய் இந்த டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு நம்ம கீழே குதிக்கலாம். இங்கே தான் இருக்குது டோர் ஹேண்டில். இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக எஸ்கேப் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு 1 மினிட்ல எஸ்கேப் பண்ணிடலாம் நினைக்கிறேன். இது ஒன்றும் வந்து ஐ திங்க் ஸோ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாமே எடுத்தாச்சு. நம்ம இப்போ பேட்லாக் கீ மட்டும் கீழே எல்லாமே வச்சுட்டு வந்து பேட்லாக் கீ மட்டும் எடுத்தோன்னா நம்மளோட முடிச்சுது. நீலாம் என்ன ப்ராக்டிஸ் மோடில் விளாண்டு ஈஸியாக வெளில போயிட்டேன்னு சொல்லிடுறாதீங்க. நான் ஆல்ரெடி வந்து ஈஸி மோடில் வந்து விளாண்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அதுங்காட்டிக்கு தான் இப்போ ப்ராக்டிஸ் மோடில் விளையாடுறேன். ஈஸி மோடில் சும்மா இன்னும் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன்னு சொன்னேன் அப்படின்னு திட்டாதீங்க. நான் சும்மா இது இன்னைக்கு தான் இன்ஸ்டால் பண்ணேன் காலையில். இன்றைக்கி வந்து எனக்கு பார்த்திங்கன்னா சரியான ஃபீவரு. பட் இப்போ நான் வந்து மாத்திரை போட்டுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் 1 மந்த்தே முடிஞ்சிரும் போல். கொஞ்சம் இன்னும் ஒரு வீக்கில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுடலாம். ஏன்னா 1 மந்த் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாக வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறுது. இப்போ நேற்று வந்து நேற்று வரையும் 34. என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அவங்க இதுக்கு வந்து க்ரோபார் வேணும், ரொம்ப ஈஸிங்க, ஹேமர் கூட வேண்டாம், க்ரோபார் போதும். அவங்க வந்து என்னோட நெய்பர் ஒருத்தவங்க, எங்கள் அம்மாவோட எங்கள் அம்மாவோட பழைய நெய்பர், எங்கள் வீட்டில் முன்ன பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க வந்து வேறு வீடு மாறி போயிட்டாங்க. இப்போ அவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன், ஆன்ட்டி இந்த மாதிரி நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட சேனலை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு போனோம். எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்டே சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும் இனிமேல் தான். இது வந்து டோர் லாக் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம தான் கிளவி யாருமே இல்லைல்ல. போடு ஸ்டன்கன் ஜாலிங்க. அந்த குட்டி குஞ்சனை எனக்கு கொல்லாமல் விட மாட்டேன். எனக்கு வந்து எப்படின்னா வந்து இந்த குட்டி குஞ்சனை வந்து எரிச்சலாக வரும். அந்த குட்டி குஞ்சனை பார்த்தால அப்படியே பார்த்தாலே தலையை அப்படியே தனியாக கட் பண்ணி சுக்கா வச்சு சாப்பிடணும் போல் இருக்கும். அவ்வளோ எரிச்சலாக வரும். ஆனால் யார் சாப்பிடுவோம்? அந்த கிளவி தான் சாப்பிடுக்காரு, முடிச்ச கிளவி. ஆனால் வந்து இந்த குட்டி குஞ்சனோட அம்மா வந்து ஸ்லெண்ட்ரினான்னு தான் நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குஞ்சனை வந்து அறுத்து போட்டால் கொன்னா அந்த ஸ்லெண்ட்ரினா வந்து வந்துடுதுங்க. நீங்கள் வந்து பாருங்கள். நான் வந்து என்னம்மா புதுசாக சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிடாதீங்க. ஓகே, இப்போ வந்து நான் எஸ்கேப் பண்ண விரும்பலை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த குட்டி குஞ்சனை போட்டு தள்ளிட்டு தாங்க நம்ம போகிறோம். அந்த குட்டி குஞ்சனை பார்த்தாலும் எரிச்சல் ஆகுது. குட்டி குஞ்சு அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எரிச்சல் ஆகுது எனக்கு அந்த குட்டை மனுஷனை பார்த்தாலே. அவ்வளோ ஒரு மொட்டை நாய். இந்த கிளவிக்கு அப்படியே இருக்காங்க பேர், அப்படியே தான் இருக்கான். அந்த கிழவனும் அந்த கிளவி சின்ன வயசில் இப்படி தான் இருந்திருப்பாங்க போல இருக்குது. அதே மாதிரி பைத்தியமாட்டே இருக்கான். ஸோ நான் கண்டிப்பாக அந்த குட்டி குஞ்சனை போட்டு தள்ளிட்டு தாங்க போகிறோம். வாங்களேன், ஐ வாண்ட் டு கில் ஹிம். அவனை கில் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக போகிறோம். ஓகே, இவனை கில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா பியானோ வாசிப்போம். ஓகேவா, நம்மளாம் கெத்தாக போய் கில் பண்ணலாங்க. ஓகேங்களா, ப்ராக்டிஸ் மோடில் என்ன கெத்துன்னு சொல்லிடாதீங்க.
ஸோ ஓகேங்களா. இப்போ வந்து இந்த குட்டி கொஞ்சம் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. கிளவி மாதிரி ஷார்ப்பாக காதும் கேட்குன்னு பார்த்தா கிளவை மாதிரியே இருக்காங்க, காதே கேட்காது போல் இருக்குது. சரி ஓகே, இந்த கண்ணை தூக்கி கீழே போட்டோம், வரமாட்டான் குட்டி கொஞ்சம். சரி நம்ம அந்த அடி இப்போ இந்த இடத்துல இறங்கினோன்னா ஆக்டோபஸ் கடிச்சிரும் நம்மளை, அதுங்காட்டிக்கு நம்ம போக வேண்டாம். என்ன என்னோட ஸ்லாங் கொஞ்சம் மாறி இருக்கும். என்னோடய ஸ்கூலில் வந்து பேசுகிறேங்க அப்படியே வந்து நான் இங்கே பேசுகிறேன். என் ஸ்கூலில் வந்து பேசி அப்படிலாம் பேசி பழகிருச்சு. அதுங்காட்டிக்கு அந்த மாதிரிலாம் பேசி சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா, அவங்ககிட்டருந்து அந்த பேச்சு வந்து பழகிருச்சு. அது அவங்களோட ஸ்லாங், எனக்கும் அதே ஸ்லாங் வந்துருச்சு. ஸோ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ரென்ச்சை வச்சு இது பண்ணாதான் வந்து நம்ம அங்கிட்டு போக முடியும். ஆனால் எனக்கு ரென்ச் வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஸோ ஃபுல் சவுண்டு வச்சாச்சு. இந்த குட்டி குஞ்சனை போட்டு தள்ளுறான், ஜாலிங்க. இந்த குட்டி குஞ்சை செத்துட்டா எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது. என்னடா அது மேலே என்னமோ தலை தெரியுது. ஸ்லெண்டர்டாக்கா, ஹாய்க்கா, உங்களே போட்டு தள்ளியிருப்பேன். நான் புல்லட் அங்கிட்டு போய் விழுந்துருச்சு. என்னக்கா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, என்ன சௌக்கியமா? அவங்க அப்பா அம்மாலாம் இல்லை இந்த கேமில், ஞாபகம் இருக்குல்ல? இங்கே போயிடுச்சா? ஐயோ வருது, போய் தொலைய மாட்டேது. ஏன் இப்படி கத்துற? உங்கள் அப்பா அம்மாவும் உன் வீட்டை ஆட்டே போட்டிருக்காங்க, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? ஓ இவங்களோட இவளோட பாட்டி தான் வந்து கிராணி, இவளோட தாத்தா தான் வந்து கிராண்ட்பா. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வெயிட் ஆட்டே போட்டாங்க. அம்மா அப்பான்னு சொல்லிட்டேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்டே போட்டு அவங்க சிலிண்டர்னா போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம் போயிட்டேன். அந்த குட்டி கொஞ்சம் நான் நினச்ச மாதிரியே கொண்டுட்டேன். ரொம்ப ஜாலியாக இருக்குங்க இந்த குட்டி கொஞ்சம் செத்தது எனக்கு. ஏன்னா அந்த குட்டி கொஞ்சம் பார்த்தாலே எரிச்சலாகும். ஓகே, ஐயோ பயந்துட்டாங்க அந்த சவுண்டை கேட்டு. ஏன்னா வந்து இது வந்து ஏதோ ஒரு கீபோர்டு தான் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன். சும்மா அதை கிளிக் பண்ண அது ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ளே வந்து டபுள் ஷாட் கன் இருக்குது. பட் இப்போ நம்மளுக்கு வேண்டாம், நம்ம இப்போ கதவு திறந்தா வெளில போயிடலாம். பட் வந்து ஸ்டில் எனக்கு வந்து வெளில போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. அதுங்காட்டிக்கு தான் எப்படி ஏன் போகும்போது அப்படி இந்த வேஸை ஆட்டே போட்டு போயிடலாம். அழகாக சவுண்ட்லாம் வருது, அன்பிரேக்கபிள் வேஸு. இது நம்ம வந்து யாராவது வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா உடைக்கவே முடியாது. சரிங்க, இப்போ வெளில போகிறோம். எஸ் ஜாலிங்க, வெளில போயாச்சுங்க. அப்பாடா, இப்போதாங்க ஜாலியாக இருக்குது. வெளில வந்தாச்சு. ஏதோ ஓடுற சவுண்ட் இருக்குது. எப்படி இங்கே கிளவி அங்கே பாருங்களேன். கிளவி என்னமோ பாட்டு பாடுற மாதிரி பிச்சைக்காரியாட்ட கை வச்சுட்ருக்கேன். என் மொட்டை கிளவு அப்படியே பின்னாடியே உதச்ச பாரு, பட்டெக்ஸே பிஞ்சு போயிடும். என்னடா படா. ஓகேங்க, தி எண்டுங்க. ஓகே பாய் கைஸ். நம்ம வீடியோவை இது வரையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும் பாய்.